ஒரு பெரிய அறை. அதுல நிறைய பொம்மைகள். ஒரு டெடி, ஒரு ரோபோ, ஒரு டால், ஒரு கார் பொம்மை, ஒரு சிறிய ட்ரெயின். எல்லாம் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு ஆழ்ந்தது. டெடி மெல்ல சிரிச்சு, ஹேய், எல்லாரும் விழிச்சிருங்கோ, மீண்டும் நமக்கு உயிர் வந்துடுச்சு. ரோபோ, சரியா சொல்றே டெடி, இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும். ஆனா ரோபோ, நாம ஏன் தப்பிக்கணும்? ரோபோ, ஏன்னா நாளைக்கு நம்மை பழைய பொம்மை கடைக்கு கொடுக்க போறாங்க. அங்க நம்மை யாரும் வாங்க மாட்டாங்க, தூசு படிச்சிடும். ட்ரெயின், அப்படியென்றால் நமக்குள்ளே ஒன்னு பண்ணணும், இந்த வீட்ல இருந்தே வெளியில் போகணும். அந்த நேரம் ஜன்னலிலிருந்து நிலவொளி விழுகிறது. எல்லா பொம்மைகளும் சிறிது ஒளிர ஆரம்பிக்குது. டெடி கையசைத்து கதவை காண்றது. டெடி, கதவு லாக் பண்ணிருக்காங்க. கார் பொம்மை, உன் வேகம் வேணும். கார் பொம்மை, சரி என்கிட்டு சின்ன சின்ன சக்கரங்கள் சுழன்று கதவின் கீழ் தள்ளி கிடக்கும் சாவியை தள்ளி எடுத்து கொண்டு வருகிறது. அந்த சாவிய ரோபோ எடுத்து கதவுல வைக்குது. ரோபோவின் விரலிலிருந்து சிறிய ஸ்பார்க். டிக், கதவு திறக்குது. அவங்க எல்லாரும் மெதுவா வெளியே நடக்கறாங்க. வெளியில பெரிய தோட்டம், நாயின் சத்தம். டால், ஐயோ, நாய் விழுந்துடுச்சு. டெடி, அந்த தாவர விலங்கு பக்கமா போய் ஒளிங்க. அவங்க புல்லுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குறாங்க. நாய் மூக்கை வைத்து வாசனையா பார்க்குது. ட்ரெயின், அமைதியா, நாய் போயிடுமா? ரோபோ, நம்மை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போயிடும். கொஞ்ச நிமிஷத்துல நாய் திரும்பி போகுது. டெடி, வாடா, சீக்கிரம் வா, ஜன்னல் வழியா பின்பக்க கதவு வரை போகலாம். அவங்க ஓதிச் செல்லுறாங்க. அந்த நேரம் மின்னல் அடிக்குது, மழை துவங்குது. டால், இப்போ என்ன செய்வது? ரோபோ, மழை நம்மை பாதிக்காது, ஆனா டாலுக்கு தண்ணி விழுந்தா போயிடும். டெடி, அந்த பழைய குடிசையில போலாம். அங்க செஞ்சு காய வைக்கிறாங்க. அந்த குடிசையில இன்னொரு பொம்மை, பழைய ட்ரம்மர் டால். ட்ரம்மர் டால், நீங்க யார்? டெடி, நாங்கள் தப்பிச்ச பொம்மைகள், நமக்கு ஒரு புதிய வீடு தேவை. ட்ரம்மர் டால், நானும் இதே கனவு கண்டிருக்கேன். ட்ரம்மர் டால் அவர்களுக்கு ஒரு வரைபடம் காட்டுது. இந்த காட்டை கடந்து கீழே ஒரு சிறிய குழந்தைகள் இல்லம் இருக்கு. அங்க குழந்தைகள் பொம்மைகளை நேசிக்கிறாங்க. ரோபோ, அதுதான் நம்ம இலக்கு. அவர்கள் எல்லாம் காலை வெயிலோடு புறப்படுறாங்க. பாதையில் மழை, நாய், பறவை, காற்று எல்லாம் சந்திக்கிறாங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் காப்பாற்றி கடைசியில் குழந்தைகள் இல்லத்துக்கு சேர்கிறார்கள். அங்க ஒரு சின்ன பெண் அந்த டெடியை எடுத்து புன்னகையா சொல்றா, வாவ், நீ ரொம்ப அழகா இருக்கே. அவங்க எல்லாம் மகிழ்ச்சியோட ஒரே புன்னகை.